இந்த உலகத்தையே கைக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஆப்பு வாட்ஸ்அப்பு. அந்த அளவுக்கு மக்களோட டெய்லி லைஃப்ல இருந்து வாட்ஸ்அப்பை பிரிக்கவே முடியாத மாதிரி ஆகிப்போச்சு. குறிப்பாக ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விவரங்களையும் அந்த வாட்ஸ்அப் சேகரித்து வச்சிருக்கு. உங்களோட ரகசியம் உங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக அடங்கி இருக்கு. இதை மறந்துடவே வேண்டாம். நீங்கள் செய்கிற சில தப்பு உங்களுக்கு தெரியாமலே உங்களோட ரகசியங்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு தெரியும்படி செய்யக்கூடிய முதல் ஆளே வாட்ஸ்அப் தான். அந்த தவறு என்னென்ன, அதெல்லாம் எப்படி திருத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நிறைய பேரை சேர்த்துக்காதீங்க. வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு தங்கு தடையில்லாத தகவல் பரிமாற்ற சர்வீஸை வழங்குறது தான் அந்த நிறுவனத்துடைய நோக்கம். இதனால ஒருத்தருடைய மொபைல் எண் இருந்தாலே அந்த நபர் உங்களோட வாட்ஸ்அப்பில் ஈஸியாக உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். ஆனால் உங்களோட காண்டாக்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிவிட்டு அவங்கள வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க விலக்கி வைக்கலாம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க பகிரக்கூடிய தகவல்களை நீங்க தான் கட்டுப்படுத்தணும். ஒரு கட்டத்துல நிறைய சந்தோஷத்துல இருக்கும்போது நீங்க பாட்டுக்கும் சமூக வலைதளங்கள்ல என்னத்தையாவது நீங்க பதிவிடுவீங்க. உங்களுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்தணும். அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். ஏன்னா அப்படி நீங்க செய்யும்போது உங்களை பத்தின தகவல்களை நீங்களே வெளியிடுறதா அர்த்தம். ஸோ அதை கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்களை பத்தின அந்த தகவல்கள்லாம் நீங்களே பாதுகாக்கிறீங்கன்னு அர்த்தம். குறிப்பா உங்களுடைய டிபியை நீங்க யாருக்கு காட்டணும், யாருக்கு காட்டக்கூடாது அப்படிங்கறத நீங்க முடிவு செய்யணும். சோ உங்களுடைய தொடர்புல இல்லாதவங்களுக்கு உங்க டிபி காட்டுற மாதிரி நீங்க வைக்க வேண்டியது இல்லை. அதுக்கான ஆப்ஷன்ஸ் வாட்ஸ்அப்ல இருக்கு. அதை நீங்க கரெக்டா பண்ணணும். இதே மாதிரி வாட்ஸ்அப்ல அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா ஆன் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு மோசடியில ஈடுபடுற ஒரு நபர் அந்த சிம் கார்டை மாத்தும் போது மொத்தமா எல்லாமே காலி ஆயிடும். அப்புறம் நீங்களே நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட நம்பரை வேற ஒருத்தர் நபர் பயன்படுத்த நினைச்சாலும் கூட ஓடிபி வச்சு நீங்க அதை கண்டுபிடிச்சிடலாம். இது மூலமா உங்க வாட்ஸ்அப்பை இன்னொருத்தர் பயன்படுத்துறதுல இருந்து நீங்க தடுக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்ல இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஃபிங்கர் இந்த மாதிரியான லாக் வசதி எல்லாம் வந்துருச்சு. அதையெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வாட்ஸ்அப்புக்கு லாக் எதுவும் போடுறது இல்ல. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இப்பெல்லாம் ஸ்மார்ட் போன்ஸ்லயே ஃபிங்கர் பிரிண்ட் லாக், ஃபேஸ் லாக் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே பயன்படுத்தணும் அப்படிங்கறத கூகுளே ரெஃபர் பண்ணுது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட ஸ்டேட்டஸை அவசியம் இல்லாத நபர்கள் கிட்ட இருந்து நீங்க கண்டிப்பா ஹைட் பண்ணி வைக்கலாம். இப்போ நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் போடுறீங்க அப்படின்னா அதை எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு அவசியமற்ற நபர்கள், உங்களுக்கு வேண்டாத நபர், உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் அவர் உங்களோட ஸ்டேட்டஸை பார்க்கறதுல இருந்து நீங்க ஹைட் பண்ணி வைக்க முடியும். ஸ்டேட்டஸ் செட்டிங்ல அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. குரூப்ல சேர்க்கக்கூடிய அனுமதியை கூட நீங்க கட்டுப்படுத்த முடியும். இப்போலாம் பாத்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப்ல யார் வேணாலும் உங்களை ஒரு குரூப் ஆரம்பிச்சு டக்குன்னு இணைக்க முடியுது. இதனால உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் கூட ஒரு குரூப் ஆரம்பிச்சு உங்களை அதுல சேர்த்துடுறாரு. அந்த குரூப்ல கண்ட பதிவுகள்லாம் வரும். உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. இந்த குரூப்ல நீங்க இருக்கிறதுனால உங்க மரியாதை கூட கெட்டு போகும். அந்த மாதிரி பதிவுகள்லாம் அந்த குரூப்ல போடப்படுது. ஸோ இதெல்லாமே கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய தொடர்புல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அனுமதியை நீங்க வழங்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மட்டும்தான் உங்களை ஒரு குரூப்ல நீங்க சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க செட்டிங்ஸ்ல பண்ணி வைக்கலாம். சோ அந்த செட்டிங்ஸ்ல அந்த வசதி கண்டிப்பா இருக்கு. இதே மாதிரி கூகுள் டிரைவ்ல வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாம் நீங்க சேவ் பண்ணி வைக்கிறத கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போலாம் சாட்ஸ், போட்டோஸ், இப்போ வீடியோ பேக்கப்ஸ் இதெல்லாமே நீங்க கூகுள் டிரைவ்ல சேமிச்சு வைக்கிற ஒரு கிளவுட் சேமிப்பகம்னு அதை நம்ம சொல்றோம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வாட்ஸ்அப் வசதி ஏற்படுத்தி கொடுக்குது. கூகுள் டிரைவ் மாதிரியான ஒரு விஷயங்கள் பாதுகாப்பா இல்லையா அப்படிங்கிற டிபேட் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்க ஒரு சேஃப்டிக்காக அதெல்லாம் நீங்க தவிர்த்திடலாம். பேக்கப் எடுக்கிறதே நிறுத்துங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா உங்களோட பேக்கப் தான் உங்களுடைய ரெக்கார்டு. ஸோ ஒருத்தர் நினைச்சா அல்லது இல்லீகலா செய்யக்கூடிய, இல்லீகலா இதெல்லாம் திருடக்கூடிய, தனக்கு தேவை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்திக்கலாம் அல்லது உங்க பேர்ல அதை பயன்படுத்தி மோசடிகளை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் இந்த டேட்டாஸை கண்டிப்பா பயன்படுத்த முடியும். அந்த டேட்டாஸ் நீங்க தான் அதுல சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வாட்ஸ்அப் மூலமா ஃபேக் நியூஸ், அடல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 18+ நியூஸ் இதெல்லாமே பரப்புனீங்க அப்படின்னா மத்திய அரசு அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரொம்பவே கடுமையாக்கி இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க மேல பாயும். ஸோ இதனால போலி செய்திகள், பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமான சர்ச்சை பதிவுகளுமே நீங்க ஷேர் பண்றதை நிப்பாட்டணும். ஏன்னா இதெல்லாமே எவிடன்ஸா வச்சுட்டு தான் காவல்துறை உங்க மேல வழக்கு பதிவு செய்யும். ஸோ இதெல்லாமே சைபர் கிரைம்க்கு கீழே வந்துடும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா வாட்ஸ்அப்ல நீங்க கவனமா வச்சிருக்க வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது தொடர்பான சந்தேகங்கள், கருத்துக்கள், விளக்கம் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக்சர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.